ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் வீட்டை காமிச்சு. இப்போ வீடு இருக்கிற நிலமையே வேறு ஸ்டைலில் இருக்குது. என்ன புதுசாக புதுப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. வாங்க வீடு இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரே மரமாக இருக்கும். இந்த பக்கம் வேப்ப மரம் நல்லா காற்றோட. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த சீட்டுக்கு அடியில் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வெயில் இல்லாமல் இருக்கும். ஆனால் அது பட்டறை தான். வீடு இந்த பக்கம் இருக்குது, இந்த இதில் இருந்து இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் வெக்க இறங்குதுன்னு தான் அந்த தென்னங்கீத்தெல்லாம் விலைக்கு வாங்கி போட்டிருந்தோம். இந்த பக்கம் சுற்றி பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி காடு தாங்க இருக்கும். ஃபுல்லாமே காடு தான், காட்டுக்குள்ளே தான் இருக்கோம் நாங்கள். வீடு பார்த்திங்கன்னா எட்டக்க இருக்கும். ஒரு வீட்டில் இருந்து ஒரு 50 மீட்ரு 100 மீட்ரு தள்ளி தான் அடுத்த வீடு இருக்கும். கூப்பிட்டா ஓடி வர்ற தூரத்துக்கு வீடு இருக்குன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். இதுதான் நம்ம வீட்டோட வெளிப்பக்கம். எனக்கு 2 வாசல். இங்கிட்டு சாணி தெளித்து போடணும், அந்த பக்கம் தார் ரோடு, தண்ணி தெளித்து குளம் போடலாம். காலையில் எந்திரிச்சு எனக்கு இந்த 2 வாசலையும் கூட்டணுங்க, அங்கிட்டு இங்கிட்டு. இது நம்ம தாவாரம். இது தாவாரத்துலேருந்து இந்த பக்கம் வீடுங்க. இதுக்குள்ளே இங்கிட்டு தாவாரம், இங்கிட்டு வீடு, இந்த பக்கம் வாசல். நான் டெய்லி இதெல்லாம் விவேகானந்தரோட பொன்மொழிகளை படிப்பேன். இது நமக்கு கொஞ்சம் மன அமைதியை தரும். நான் 8வது படிக்கையில் விவேகானந்தரை பற்றி பேசி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அதனால் எனக்கு அவர் பிடிக்கும். இது அடுப்படிங்க. எங்கள்கிட்ட 3 குடம் இருக்குது, பிளாஸ்டிக் குடம். இதில் தான் காலையில் போய் 3 நடை தண்ணி எடுப்பேன். இது அடுப்படி. இருங்க லைட்டை போட்டுக்குருவோம். அடுப்படி இப்படித்தாங்க இருக்கும். இது கல்லுச்சவர் கிடையாது, அதாவது பூசின சவர் கிடையாது. உள்ளக்க மட்டும் உங்களுக்கு பெயிண்ட் அடித்ததுனால அப்படி தெரியும். நான் வெளியில் காட்டலை, அதையும் காட்டுறேன். இது இப்படி அடுப்படி நின்று ஜன்னல்லேருந்து பார்த்தா காடுகள்லாம் நல்லா தெரியும். மழை பெஞ்சா அது உங்களுக்கே தெரியும். மழை பெஞ்சா எங்கள் வீடு இருக்கிற நிலமையே வேறு நிலமையில் இருக்கும். இப்போ வெயிலுங்கிறதுனால கொஞ்சம் ஒரு பிரச்சனை இல்லை. மழை பெஞ்சால் தான் நமக்கு பிரச்சனையேமோ. இது எங்கள் மாமனாரோட டிவி. அவங்க இறந்து போகும், இங்கே கொண்டு மாட்டிட்டோம். இது செவுரு கிடையாதுங்க, இது மரம். அந்த தட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, இப்படி சொல்லுவாங்க, உட்டு சும்மா தட்டி மாதிரி அடைச்சி வச்சுருக்கோம். அங்கிட்டு பட்டறை இருக்குது. இவ்வளோ தாங்க. இந்த ரூமுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம். ஒரு அடுப்படி, இந்த ரூம், இதுதான் எங்களுடைய வீடு. இதுக்குள்ளே தான் நாங்கள் பிளங்கிக்கிறோம், தூங்குறது அப்புறம் இங்கே தான். அந்த ஓட்டை தான் கொஞ்சம் எனக்கு பயம், வேறு எதுவும் கிடையாது. நம்ம வீட்டில் டைல்ஸ் பார்த்திங்கன்னா அங்கங்கே உடஞ்சிருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு பாருங்கள், சொல்கிறேன் கேளுங்க. இங்கே பாருங்கள், டைல்ஸ் உடஞ்சி கிடக்கா. இப்படித்தான் காலை வச்சா புதக்குன்னு இறங்கிரும். அதுக்கு என்ன காரணம்னா, டைல்ஸுக்கு அடியில் வெயிட் இருக்காது. ஏன்னா டைல்ஸுக்கு அடியில் மண் போட்டு மூடியிருப்போம். அதை காட்டுக்குள்ளேருந்து எலி நைட்டில் தோண்டி தோண்டி எடுத்துகிட்டு போயிடும். மண் பூரா உதிர்ந்தால் என்ன ஆகும்? டைல்ஸு படக்குன்னு உடஞ்சி போயிடும். இதெல்லாம் நிறைய வாட்டி டைல்ஸு காலை விட்டு விழுந்திருக்கோம். நான் தான் அதிகமாக விழுகிறது. அவங்க கூட உடச்சி விட்டு ஓடிடுவாங்க, நான் தான் விழுகணும். இது பார்த்திங்கன்னா பாருங்கள், இங்கேயுமே டைல்ஸ் நிறைய உடஞ்சிருக்கும். எங்கள் வீடு ஃபுல்லாக டைல்ஸ் உடஞ்சி தாங்க இருக்கும். இது பாருங்கள், உடஞ்சிருக்கும். காலை வச்சா மண் அடியில் வெறும் வயக்காட்டு மண் புதன்னு இறங்கிரும். இது அடுப்படிங்க. ஒரு இதாக இருக்கும். நான் இப்படித்தான் யூஸ் பண்ணுறேன். நான் நல்லா நீட் பண்ணிலாம் காட்டலை. இப்போ எப்படி இருக்கோ அதை அப்படியே காட்டுறேன். இனிமேல் தான் நான் எல்லா வேலையும் பார்ப்பேன். பிள்ளைங்களை இப்போ தான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீடியோ எடுக்கிறேன். இனிமேல் தான் பாத்திரம்லாம் கழுவிட்டு துணியெல்லாம் முக்கி வச்சுருக்கேன், துவைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி போடணும். இங்கே பாருங்கள், டைல்ஸ் எல்லாம். இது சைடில் உள்ள டைல்ஸு. அப்போ எங்களுக்கு விவரம் தெரியாது, எங்களை ஏமாற்றிட்டாங்க. இது அந்த சைடு செவத்தை சுரண்டி விட்டு பூசி இருக்கணும், சாந்து போட்டு. அப்படி செய்யாமல் செவத்து மேலே சும்மா சிமெண்ட் பாலை வச்சு ஒட்ட வச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு 50,000 ரூபா வந்துடுச்சு இந்த வீட்டை சரி பண்ணி நாங்கள் குடி வரும்போது. குடி வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதை விட மோசமாக இருந்துச்சு. நமக்கு வீடு மாதம் 3000 ரூபா 4000 ரூபா வாடகை கொடுக்க முடியல. அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பெல்லாம் வரும். நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில். இந்த ஓட்டை தாங்க அங்கிட்டிருந்து கரப்பாம்பூச்சி, பல்லி, பாச்சா எல்லாம் இந்த ஓட்டை வழியே வரும். இதுக்கே நான் என்ன செய்வேன், பக்கத்தில் பட்டறை, ஒரு பித்தளை பட்டறை இருக்குது. அங்கே கார்பெட் கல் எடுத்துகிட்டு அள்ளி அள்ளி போட்டு மூடி வைப்பேன். அப்படி இருந்துமே வரும். எங்கள் வீட்டில் 3 பாய் இருக்குது. அந்த பாய் தான் மேலே இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் பாத்திரம்லாம் அந்த மேலே கட்டி கிடக்கு, கொஞ்சம் பாத்திரம். இது சாமி போட்டோ ஒரு 3 ஃபோட்டோ இருக்குது. கீழே ஒரு 4 பானை, அவ்வளோதாங்க. இதுதான் போர்வை தலானி, தான் எங்கள் சொத்து. இதிலருந்து
இப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள், சுவரெல்லாம் அரிச்சு அரிச்சு விழுந்திருக்கும். அது என்ன உப்பு சுவரும்பாங்கள்ல, இது வந்து செங்கல் இல்லாத சுவரு இந்த சுவரு. அதனால் அரைக்கல்லும்பாங்கள்ல, முழுக்கல் இல்லாமல் அரைக்கல் வச்சு கட்டினதுனால இங்கே இப்படி தேங்க இருக்கும். இப்போ அடுப்படியை பார்த்தாச்சு, நாங்கள் இருக்கிற ரூமையும் பார்த்தாச்சு. இங்கிட்ட இந்த இது ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், அது மல்லித்தூள் அரைச்சி மூடி வச்சுருக்கேன். அதில் மூடியில் ஓட்டை இருக்கும், அதனால் காற்று போயிருமேன்ட்டு வச்சுருக்கேன். என் கிச்சனில் இருக்கிற 3 டப்பா. இதில் வந்து மல்லித்தூள் கலந்து வச்சுருப்பேன். இதில் வந்து வெந்தயம், அந்த வெள்ளை டப்பாவில் கடுகு இருக்கும். இதுதான் என் கிச்சன் பிளாஸ்டிக் ஸ்டோர் ரூம். இந்த காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் குழம்புக்கு வாங்கினது. இன்றைக்கி குழம்புக்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். 1/4 கிலோ தக்காளி, 1/4 கிலோ வெங்காயம் வாங்கி காலையில் சட்னி அரைச்சிட்டேன் பாதி. அது போக 2 தக்காளியும் ஒரு 2 வெங்காயம் இருக்குது. கேரட் வந்து பார்த்திங்கன்னா 100 கேரட்டு 10 ரூபா. அந்த ஒரு கத்தரிக்காய் வந்து கிடக்கு பாருங்கள், அது 5 ரூபா. கேரட்டு விலை கூடி போச்சு. முந்தியாவது 1/4 கிலோவே 15 ரூபாய்க்கு தான் வாங்குவேன். இப்போ வந்து ஒரு கேரட்டு 110 ரூபா. ஒரு கத்தரிக்காய் வந்து 5 ரூபா. இந்த உருளைக்கிழங்கு ஒன்று 5 ரூபா. பாருங்கள், அதுலேயே ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று சொத்தையாக போயிடும். அதையும் வச்சு சமாளிக்கணும். கவனிக்காமல் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 20 ரூபா. இது தாங்க இன்றைக்கி நான் சாம்பார் வச்சு. பருப்பு வாங்க மறந்துட்டேன், அதையும் 100 பருப்பு போய் வாங்கிட்டு வரணும். ரேஷன் கடையில் பருப்பு கொடுக்கல இந்த மாதம். இன்னும் மொக்கையாக கொடுக்குறாங்க, அது வேகவே மாட்டேங்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டறைக்குள்ளே காட்டுறேன் பாருங்கள். என் மாமனார் வீட்டு சிலிண்ட்ரு 2, எங்கள் வீட்டு சிலிண்ட்ரு 1, இன்னொரு சிலிண்ட்ரு எங்கள் சிலிண்ட்ரு மாற்று சிலிண்ட்ரு. இது பூரா பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பக்கம் மரத்தால் அடைச்சிருந்துச்சுல, அது இதுக்குதான். இது எங்கள் மாமனாரோட திங்ஸ். இதுக்கு பூரா அந்த பீரோ, அந்த சூட்கேஸ்லாம் எங்கள் மாமனாரோடதுங்க. அவங்களோட துணிமணியெல்லாம் இருக்குது இதில். போர்வை, துணிமணி இதெல்லாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் செய்வோம்ல பட்டறை, அது வந்து இங்கே இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மரட்டை. இங்கே பாருங்கள், எங்கள் கோழி எங்கே வந்து உட்காந்து முட்டை போட்டு அடை வச்சுருக்கு. ஒத்தையில் முட்டை போட்டிருக்குன்னு தெரியும், ஆனால் அந்த சாந்து சட்டியில் தூக்கி வைக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போத்தையும் போய் மணலை அள்ளிட்டு வரணும். மணலை அள்ளிட்டு வந்து அந்த கோழியை தூக்கி அடை வைக்கணும். இது தாங்க நாங்கள் பாத்திரம் செய்கிற மிஷினு. இதில் தான் பாத்திரம் செய்வோம். பாருங்கள், இதில் வந்து சுற்றி விட்டு அந்த கணக்கில் தகடு வச்சு செய்வாங்க. நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பாத்திரம், அலுமினிய பாத்திரம் எப்படி செய்கிறதுன்னு லிங்க்கு கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்க்கணுன்னா பாருங்கள். இல்லை நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் அலுமினிய பாத்திரம் ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதுக்குள்ளே போய் பாருங்கள். இந்த கிரைண்டரு என் சீதனம் வீணாக போச்சு. ஆமாம். இங்கே வந்து இது இன்னொரு ரூமு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து என் மாமனார் வண்டி. நான் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தண்ணி நடந்தான் போவேன், எங்கேயாவது முக்கியமான அதில் போவேன். இது என் வீட்டுக்காரோட வண்டி. ஆமாம். இது வந்து இந்த பக்கம் உள்ள கதவு. இங்கிட்ட ஒரு கதவு இருக்கும் பாருங்கள். இங்கிட்ட ஒரு கதவு வந்து அந்த ரோட்டு, தார் ரோட்டுக்கு போகிற கதவு. அந்த ரோடு வந்து அங்கிட்டு நான் சாணி தெளிக்கிற கதவு. இது வந்து பெட்டி, டூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறது. இது வந்து தாங்க இங்கே தான் ஆடை அடைப்பேன். புழுக்கட்டையை கூட்டி அல்ல இனிமேல் தான் கூட்டணும். பாருங்கள், இங்கே ஒரு பட்டறை இருக்குது, பாத்திரம் செய்கிற பட்டறை. இது வந்து காரில் உள்ள ஒரு பெஞ்சை கழட்டி இங்கே போட்டிருக்கோம். ஏன்னா ஆமணியில் வந்து பாத்திரம் தள்ளி போட்டு வியாபாரத்துக்கு போகணும்ல, அதுக்காக இடம் வேணும்ன்ட்டு இங்கே எடுத்து போட்டாச்சு. இதுதான் தார் ரோடு. காலையில் கூட்டி கோலம் போட்டிருக்கேன் பாருங்கள். கோலம் நல்லா இருக்கா? வெளியில் போய் காட்டலாம். அங்கிட்டு மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம ஹோம் டூர் பார்த்துட்டிங்க. ஏற்கனவே நான் நிறைய ஹோம் டூர் போட்டிருக்கேன். இது வந்து எத்தனாவது ஹோம் டூர்னு எனக்கே தெரியல. அந்தளவுக்கு நான் வீட்டை அப்பப்போ வந்து காமிச்சிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி வந்து எனக்கு வேலை இருக்குது, துணி துவைக்கணும். ஓகே, இந்த வீடியோ இது வரைக்கும் முடிச்சுக்குருவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய வீட்டில் சிக்கனப்படுத்துறது எப்படி அதெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு. மறக்காமல் பாருங்கள். பாய்.